அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர், அதாவது ஓப்பன் கேண்டிடேட் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் சரி, அதேமாதிரி பிசி கிரேட் 2க்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைங்களா, டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் பிசிக்கு தனியாக, எஸ்ஐ ஓப்பனுக்கு தனியாக, எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியான வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாலும் ஃபுல் டெஸ்ட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எந்த மெத்தடில் டெஸ்ட்டு நடத்துவாங்களோ அதை பேஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வச்சோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுடைய கொஷின் பேப்பர். ஓப்பன் கேண்டிடேட்டே இருக்குது. இப்போ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 30 கேள்வி வந்து ஜிகே வரும், பார்ட் ஏனும். அதே மாதிரி பார்ட் பியில் வந்து 60 + 80 கிட்டத்தட்ட ஒரு 140 கொஷின் வந்து பார்ட் பியில் கேட்பாங்க. இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் இங்கிலீஷ் 10 கேட்பாங்க. அதே மாதிரி தமிழ் 10 கேட்பாங்க. கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷினில் எப்படி கொஷின் செட்டப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அப்படியே எடுத்தது. வாங்க, சைக்காலஜி. இந்த வீடியோ எதுக்குன்னா, சைக்காலஜியோட எக்ஸ்பிளைன் வீடியோ 40 கொஷின் கேட்பாங்க. இப்போ அந்த 40 கொஷினுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னா அது மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசிக்கு படிக்கிறாங்க, இல்லை எஸ்ஐக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ரொம்ப பீஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப பீஸு கம்மியாக தான் கேட்குறோம். ரொம்ப கம்மி. அதாவது பிசிக்கு வந்து 800 ரூபாயும், எஸ்ஐ ஓப்பனுக்கு வந்து 1000 ரூபாயும், எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து 1000 ரூபாயும், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து 2000 வந்து நாங்கள் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் பாருங்கள். சரி வாங்க, இப்போ கொஷின் பார்ப்போம். கொஷின் பாருங்கள். தவறான எண்ணை கண்டுபிடிக்க கேள்வி எண் 104லேருந்து 105 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. தவறான எண்ணை கண்டுபிடிக்க. அப்போ 101 பாருங்கள். அதாவது 51லேருந்து 55 வரைக்கும் இது மாற்றிங்க. தவறான எண்ணை கண்டுபிடிக்க. இப்போ வந்து 625 125 625 125 25,5,0. இப்போ இதில் தவறான எண் எது? இப்போ பாருங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்களா? 625 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 5 5 2 5 10 5 25 125 வருதுங்களா? ஓகே. 125 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அடிச்சிங்கன்னா 2 5 10 5 25 வருதுங்களா? அடுத்தது திரும்ப 25 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 25. திரும்ப 5 5ஆல் டிவைட் பண்ணால் 1 வரணும். ஆனால் என்ன கொடுத்துக்கிறாங்க? 0 கொடுத்துக்கிறாங்க. அப்போ 0 தான் இதில் தவறான எண். ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்தது 2வது கொஷின். 52வது கொஷின் பாருங்கள். 3, 10, 27, 4, 16, 64, 5, 25, 125 இப்படி கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறான எண் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 3, 10, 27. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், 4, 16, 64, 5, 25, 125. உங்களுக்கு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், 3, 4, 5. அப்போ இதான் அடுத்த எண் வருது. அப்போ இது ரெண்டுக்குள்ளே ஒரு 2 எண்ணுக்குள்ளே நடுவில் 2 எண்ணு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த எண்ணுக்குள்ளே என்ன கம்பேர் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ 4 எடுத்துங்களேன். 4உடைய ஸ்கொயர் என்னது? 4உடைய ஸ்கொயர் 16. 4உடைய க்யூப் என்னது? 4உடைய க்யூப் 64. 5உடைய ஸ்கொயர் என்னது? 5உடைய ஸ்கொயர் 25. 5உடைய க்யூப் என்னது? 125. அப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதோடைய ஸ்கொயரும் அதோடைய க்யூபும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 3 பாருங்கள். 3உடைய ஸ்கொயர் என்னது? 9. 3உடைய க்யூப் என்னது? 27. ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்கணும்? 9ன்னு கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன கொடுத்தாங்கன்னா 10ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ 10 தான் என்னது? தவறான ஆன்சர். புரியுதுங்களா? 10 தான் தவறான எண். அடுத்தது 3ஆவது கணக்கு பாருங்கள். 301 244 186 130 73 16. இதில் தவறான எண் எது? பாருங்கள்,
இப்போ இது எப்பயுமே ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ஒன்று ஸ்கொயரில் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்தது க்யூபில் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்தது அது பகு எண்ணா இல்லை பகா எண்ணா, அந்த காம்பினேஷன் பார்க்கணும். அது இந்த ஆங்கிள்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதுவும் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். பாருங்களேன், 301 244 அப்படியே ஒரு லெவலாக குறைஞ்சினே வருது. அப்போ இதில் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ 301க்கும் 244க்கும் 301க்கும் 244க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். 14 14ல் 4 போயிடுச்சுன்னா 11, 11ல் 4 போயிடுச்சுன்னா 7, மீதி என்னது 5. அப்போ 57. 301க்கும் 244க்கும் 57. அப்போ 244க்கும் 186க்கும் 244 186க்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா 14 6 போயிடுச்சுன்னா 8, 58 வருது. அதேமாதிரி 186க்கும் 130க்கும் 56 வரும். 130க்கும் 73க்கும் 57 வருது. 73க்கும் 16க்கும் 57 வருது. இங்கே பாருங்களேன், அப்போ இங்கெல்லாம் 57ன்னு வருது. இந்த 2 இதில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ இங்கே தான் மிஸ்டேக். இங்கே 244க்கு அடுத்தது 186 வருதுல்ல, அதுதான் மிஸ்டேக். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கணும், 187ன்னு கொடுத்துருக்கணும். 187ன்னு கொடுத்துருந்தா இப்போ 244ல் 187 கழிச்சா என்ன வரும், 57 வருதுங்களா. அப்போ இது 57 வந்திருக்கும். கரெக்டாக இங்கேயும் 57 வந்திருக்கும். 187ல் 130 போயிடுச்சுன்னா 57 வந்திருக்கும்ல. அப்போ டிஃப்ரெண்ட் எல்லாமே ஒரே டிஃப்ரெண்ட்டு 57ன்னு வந்திருக்கும். அப்போ அங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 186ன்னு கொடுத்துட்டாங்க. அதான் தவறான ஆன்சர். 187ன்னு கொடுத்துருக்கணும். அடுத்தது 54வது கொஷின் பாருங்கள். 4, 5, 9, 14, 22, 37, 60. புரியுதுங்களா? இதில் தவறான எண், பாருங்கள் பார்ப்போம். பார்க்கக்குள்ளே தெரியுதுங்களா? 4, 5, அதுக்கடுத்து 9 கொடுத்துக்கிறாங்க, அதுக்கடுத்து 14. நீங்கள் டிஃப்ரெண்ட்டும் பார்க்க முடியாது, வேரியேஷன் மாறும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளெல்லாம் யோசிக்கணும். 4 + 5 4 + 5 = 9. அப்போ 5 + 9 = 14. அப்போ 14 + 22 என்னது, அடுத்தது 14 + ஆமாம் 5 4 + 5 9, 5 + 9 14. அடுத்தது 9 + 14 9 + 14 = எவ்வளோ, 23. ஆனால் என்ன வந்திருக்கு, 22ன்னு வந்திருக்கு. அப்போ 23. அடுத்தது என்னது, 14 + 23 14 + 23 = 37 வருது. அப்போ 23 + 37 50, 60 வருது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே 23ன்னு கொடுத்துருக்கணும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க, 22ன்னு கொடுத்துட்டாங்க. அதான் தப்பு. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். 4 + 5 இதை கூட்டினீங்கன்னா 9, 5 + 9 இதை கூட்டினீங்கன்னா 14, 9 + 14 இதை கூட்டினீங்கன்னா அது மாதிரி 2 நம்பரை கூட்டி அடுத்த நம்பரை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே 23ன்னு கொடுத்துருக்கணும், கொடுத்தது 22ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதான் 22 தான் தப்பு. அடுத்தது இங்கே பாருங்கள். 13, 39, 195, 1363, 12285 கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள். 13, 39, 195 எல்லாம் தெரியுதுங்களா? இது வந்து எப்படி மடங்கு ஏறி இருக்குது பாருங்கள். அப்போ இதோடைய டபுள் மடங்கு அது மாதிரி தான் ஏறி இருக்குது. அதனால தான் இவ்வளோ நம்பர் போயிருக்கு. இது மாதிரி ஒரு நம்பரை பார்க்குறீங்க, அடுத்தடுத்த நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்போ பெருக்கியிருக்கிறாங்க, அப்போ ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அதை பெருக்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள். 13 வந்து 3ஆல் பெருக்கினீங்கன்னா என்னது, 39. அதே மாதிரி 39 இதால் பெருக்கிறாங்கன்னா 9, 45. அப்போ 5ஆல் பெருக்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா லாஸ்ட்டில் 5ல் முடியுதில்ல, அப்போ அதை தான் கணக்கு பண்ணுவீங்க. அப்போ 50, 45க்கு 5 மீதி 4, 53, 5, 4, 19, 195. புரியுதுங்களா? அப்போ
அப்போ இப்போ உங்களுக்கு அடுத்த செட்டப் வந்துடும். அப்போ 3 அதை பாருங்கள், 3 அடுத்தது 5னா அடுத்தது 7 தான் வரப்போகுது. அப்போ 195 × 7 7ஆல் பெருக்கிருந்தீங்கன்னா 5 25 6 5 7 5 35க்கு 5 மீதி 3 7 9 63 63 ஒரு 3 66க்கு 6 மீதி 6 ஒரே 7 7 ஒரு 6 13. அதாவது 1365 வந்திருக்கணும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க, 1363 கொடுத்துட்டாங்க. அப்போ அதுதான் தப்பு. 1365 நீங்கள் 9ஆல் பெருக்கினீங்கன்னா 12285 வந்துடும். இதே 13063 பெருக்கினீங்கன்னா வராது. அப்போ நீங்கள் இது தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது எதனால் தப்பாக வந்துச்சுன்னா அந்த ஆன்சரை எடுத்து அடுத்ததுக்கு பெருக்கி பார்க்கணும். அது மாதிரி ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் போட்ட மெத்தட் கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ 1365 வந்திருக்கணும். அவங்க என்ன வந்துருச்சு, 1363 கொடுத்துட்டாங்க, அதான் தப்பு. அடுத்தது விடுபட்ட எண்களை கண்டுபிடிக்க. இப்போ விடுபட்ட எண் அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து தவறான எண். இப்போ விடுபட்ட எண் இப்போ பாருங்கள், 0, 4, 6, 3, 7, 9, 6, கேள்விக்குறி, 12. இப்போ பாருங்கள், 0க்கு அடுத்தது 4 வந்திருக்கா, 4க்கு அடுத்தது 6. நீங்கள் 2 2ஆக டிஃப்ரெண்ட் பார்த்தாலும் இங்கே பாருங்கள், இடையில பாருங்கள் சின்ன சின்ன நம்பர் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஆங்கிளில் யோசிக்கணும் நீங்கள். அப்போ 0க்கு அடுத்தது சின்ன நம்பர் 3, 3க்கு அடுத்தது 6 இப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னது, இங்கே +3 இங்கே +3 கொடுத்துருக்குறாங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 2 நம்பரை விட்டுட்டு, அப்போ இங்கே பாருங்கள் 4 இருக்குது, 4க்கு அடுத்தது 6ன்னு நீங்கள் கணக்கு பண்ணால் கூட இங்கே பாருங்கள் 7க்கு அடுத்தது 9 வந்திருக்கு. அப்போ 4க்கு அடுத்தது 7 எப்படி வருதுன்னு பார்க்கணும்ல. இப்போ அதுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் 4க்கு அடுத்தது 7, 7க்கு அடுத்தது என்னது 9 அப்படி தான் வந்திருக்கணும். ஏன்னா ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள் 4க்கு அடுத்தது +3 கூட்டினீங்கன்னா 7, 7க்கு அடுத்தது +3 கூட்டினீங்கன்னா 10. அப்போ இங்கே 10 வந்திருக்கும். புரியுதுங்களா. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் 6 இருக்கா, 6க்கு அடுத்தது 9 +3, 9க்கு அடுத்தது 12 +3. அப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் 3 3ஆக வச்சுருக்காங்க. அதாவது இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு, இதுக்கும் இங்கேயும் டிஃப்ரெண்ட்டு. அதாவது 1 விட்டு 2 நம்பர் அது மாதிரி டிஃப்ரெண்ட் பார்த்துருக்குறாங்க. எல்லாத்துலேயும் +3 கரெக்டாக எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் காமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சரை எடுத்த விதம் ரைட்டுன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்துலேயும் +3 அதிகமாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 10. உங்கள் 57வது கொஷின் பாருங்கள், 1, 1, 3, 9, 6, 36, 10, 100 கேள்விக்குறி 225. மேக்ஸிமம் ஒரு கேள்வி நீங்கள் பார்த்துனே இருந்தால் ஆன்சர் வராது. தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும், நோட்டில் போடணும். நீங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கேள்வி எழுதுங்க. அப்படி எழுதுக்குள்ளே உங்களுக்கு வந்து மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகும். அந்த மைண்டில் அப்போ தான் யோசிக்கும் நீங்கள் எழுதுக்குள்ளே. இப்போ நீங்கள் பாருங்களேன் 1, 1 அப்போ என்னது 1, 1, 3, 9, 6, 36. இப்போ எல்லாமே பாருங்களேன், எல்லாம் ஸ்கொயராக இருக்குது பாருங்கள். 9, 36, 100, 225 இதெல்லாம் ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு ஸ்கொயர் என்னது அட்லீஸ்ட் ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும்னாச்சும் தெரியணும். க்யூப் வந்து ஒரு 20 க்யூப் வரைக்கும்னாச்சும் உங்களுக்கு நல்லா தெரியணும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் போன உடனே இது ஸ்கொயரில் இருக்கா இதில் க்யூப்பில் இருக்கா டைம் சேவ் ஆகும். ஒரு கொஷின்ஸுக்கெல்லாம் சில கொஷின்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு 1 நிமிஷமே தேவைப்படாது, பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கொயர் க்யூபெல்லாம் தெரியணும். இப்போ பாருங்கள், இப்போ 1 ஸ்கொயர் தான். அப்போ எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 1உடைய ஸ்கொயரு 1, 3உடைய ஸ்கொயரு 9, அடுத்தது என்னது அடுத்தது 6 கொடுத்துருக்குறாங்க. 6உடைய ஸ்கொயரு 36, அடுத்தது 10உடைய ஸ்கொயரு 100, அதுக்கடுத்தது 225. 225ன்றது எதோடைய ஸ்கொயரு 15ஓட ஸ்கொயர் தான் 225. அப்போ ஆன்சர் என்னது 15. புரியுதுங்களா. அடுத்து 58வது கொஷின் பாருங்கள், 2/3, 4/7, டேஷ் 11/21, 16/31. இப்போ இது மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் எப்பயுமே பகுதிக்கு பகுதி தொகுதிக்கு தொகுதி அப்படி தான் பார்க்கணும். இப்போ பாருங்களேன் 2க்கு அடுத்தது 4 வந்திருக்கா, அப்போ 2 டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் 11க்கு அடுத்தது என்ன வந்திருக்கு
6 வந்திருக்கு. அப்போ என்னது 5. அப்போ 5 டிஃப்ரெண்ட். அப்போ உங்களுக்கு தெரியுதா? அப்போ என்னது, அப்போ இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கணும். அப்போ இந்த நம்பர் வந்திருந்தால் 2 நம்பர் இருக்கும். அப்போ என்னது, அப்போ இங்கே 3 வந்திருக்கும், இங்கே 4 வந்திருக்கும். நீங்களாக ஒரு கணக்கு எடுக்கணும், அப்படி எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ கேப்பில் என்னது 3 4 கரெக்டாக இதாகுது பாருங்கள். அப்போ என்ன வந்திருக்கும், 4க்கு அடுத்தது 3 ஆட் பண்ணிங்கன்னா 7ன்னு வந்திருக்குமா? அப்போ 7க்கு அடுத்தது 11 பண்ணால் 4 டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? அப்போ கீழே பாருங்கள், 3க்கு அடுத்தது 4, அப்போ 3க்கு அடுத்தது 7, அப்போ 7னா 4 டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், 21க்கு அடுத்தது 31. அப்போ இங்கே என்னது 10 டிஃப்ரெண்ட்டு. அப்போ இங்கே என்னது 2 ஏறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 2 நம்பர் கேப் இருக்குது. அப்போ 6 8ன்னு வந்திருக்கும். அப்படின்னு நீங்களும் ஒன்று எடுக்கணும். இப்போ பாருங்கள், 7 கூட 6 கூட்டினா 13 வருதா? அப்போ 13க்கு கூட 8 கூட்டுங்க, 8 கூட்டினீங்கன்னா 21 வருதா? அப்போ 7/13 தான் ஆன்சர். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஆங்கிளெல்லாம் நீங்கள் வந்து கொஷின்ஸை பார்க்க செட் பண்ணுங்கள். இப்படியும் நாம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ 7/13 தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது 59வது கொஷின் பாருங்கள். 0,3/2, 3 9/2 டேஷு 15/2. இப்போ இந்த கொஷினை பார்க்குறீங்க, 1 விட்டு ஒரு நம்பர் என்னது முழு நம்பராக வந்திருக்கு. அப்போ நீங்கள் என்னது சியா டியான்னு எடுத்திருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ 3னா 3க்கு அடுத்தது 6 தான் வந்திருக்கும். இதை மேக்ஸிமம் அப்படி தான் கெஸ் பண்ணி அடிச்சிருப்பீங்க. ரைட்டு தான், அதுவும் கரெக்டு தான். ஆனால் இது எப்படின்னா பாருங்கள், இப்போ 0,3/2 இருக்குல்ல, அப்போ 0,3/2 ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 0 கூட 3/2 கூட்டினா என்னது, இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். 0 கூட 3/2 கூட்டினா வரும், 3/2 கூட்டினா 3/2 தான் வரும். அப்போ 3/2 கூட திரும்ப 3/2 கூட்டுங்க, ப்ளஸ் 3/2 கூட்டுங்களேன். கூட்டினீங்கன்னா என்னது, இது அப்படியே 2 6 அடித்தா என்ன வரும் 3. அப்போ 3 வருதா? அதே மாதிரி 3 கூட 3/2 கூட்டணும். 3 கூட 3/2 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 3 6, 6 3 9/2 வருதுங்களா? அப்போ 9/2. அப்போ 9/2 கூட 3/2 கூட்டணும். 3/2 கூட்டினீங்கன்னா பகுதியில் சேமாக இருந்தால் சேமாக போட்டணும். இதை நான் உங்களுக்கு சுருக்குகளை சொல்லிடுறேன். இந்த கணக்கெல்லாம் சுருக்குக்குள்ளே நடத்தக்குள்ளே உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக நடத்துவேன். 9 + 3 12 அடித்தா என்ன வரும் 6 வருதுங்களா? அப்போ 6 தான் ஆன்சர். அடுத்தது 60வது கொஷின் பாருங்கள். 20, 19, 17, கேள்விக்குறி, 10, 5. இப்போ இதில் விடுபட்ட எண்ணம் என்னன்னு கேட்குறாங்க. 20, 19, 17, 10, 5. இதில் விடுபட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லாஸ்ட்டில் இருந்து பார்த்தாலும் ஓகே, இல்லை ஆரம்பத்துலேருந்து பார்த்தாலும் ஓகே. இப்போ தெரியுதுங்களா? பாருங்களேன், ஒரு நம்பருக்கு ஒரு நம்பரு டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இப்போ 20 நீங்கள் ஸ்கொயரு க்யூப் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறீங்களா? பக்கம் பக்கம் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க, இப்போ 20க்கு 19க்கு அப்படியே பாருங்கள், லெவலாக தான் குறையுது. அப்போ என்னது டிஃப்ரெண்ட்டை பார்க்கணும். 20க்கும் 19க்கும் 1 டிஃப்ரெண்ட்டு, 19க்கும் 17க்கும் 2 டிஃப்ரெண்ட்டு, 17க்கு என்னன்னு தெரியல. அப்போ 10க்கு 5க்கும் பாருங்கள் 5 டிஃப்ரெண்ட்டு. அப்போ பார்த்தீங்களா? அப்போ இங்கே 2 கேப் இருக்குது. அப்போ 2 கேப்பில் எது வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2க்குன்னா அடுத்தது 3, அடுத்தது 4 வந்திருக்கும். அப்படின்னு நீங்களாம் ஒரு கணக்கு பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் அந்த டிஃப்ரெண்ட் எப்பயுமே ஒரு கேள்வியை பார்த்துனே இருக்கக்கூடாது. நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பழக்கம் ஏற்படுத்துங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் நோட்டில் பிடிச்சி கிறுக்குன்னு கிறுக்குங்க. அதுக்கு அதை போட்டு நீங்கள் ஆன்சரை வர வைக்கணும். இந்த ஆங்கிளெல்லாம் யோசித்து பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வரும். அப்போ என்னது 17க்கு அடுத்தது 3 கழிங்க. 3 கழிச்சா என்ன வரும்? 3 கழிச்சா 14 வருமா? 14 கடை 4 கழிச்சா 10 வந்துடும். அப்போ 14 தான் ஆன்சர். ஆன்சர் என்னது 14. 60க்கு 14 கொடுத்துருக்கணும், ஆனால் இங்கே 13 ஆன்சர் வந்திருக்கு. அப்போ 13 கிடையாது, ஆன்சர் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. 14 ஆன்சர் வந்து 14. அடுத்தது 61வது கொஸ்டின் பாருங்கள். தொடர்ச்சியான 7 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 20. இந்த எண்களில் மிக பெரியது எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சராசரி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. பைச்சாட்டு அந்த இதில் எல்லாமே உங்களுக்கு என்னது, எல்லாத்துலேயும் சராசரி வச்சு கேட்பாங்க. சராசரி பர்சன்டேஜும் நான் சராசரி உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாகவே எடுத்தேன்.
இப்போ சராசரி இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா சராசரியை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைனும் தெரிஞ்சிடும். இப்போ பாருங்களா, 7 தொடர்ச்சியான எண்களின் சராசரி 20. அதாவது 7 எண்கள் இருக்குங்க, ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு ஒரு 7 எண்கள் இருக்குது. அந்த 7 எண்களுடைய சராசரி எவ்வளோனா 20. அப்போ அந்த எண்ணில் பெரியது எதுன்னு கேட்குறாங்க. எப்படியா இருந்தாலும் பெரியது வந்து அடுத்து இதான் பெரியது, இதான் ஆன்சராக வரப்போகுது. அப்போ இந்த எண்ணை தான் கேட்குறாங்க, பெரியது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சராசரி 20. அப்போ 20 தான் வந்து சென்டர். இப்போ மொத்தம் 7 இருக்குல்ல, 7ல் இது 3 நம்பரு, இது 3 நம்பரு. அப்போ நடுவில் ஒரு எண் இருக்குல்ல, அதுதான் சராசரி. அது மாதிரி ஒரு தொடர்ச்சியாக அடுத்தடுத்த அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்து சராசரி கொடுத்தாங்கன்னா அதான் சென்டர் நம்பர். அப்போ அந்த 20 தான் வந்து சென்டர் நம்பராக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ 20 சென்டர்னா என்னது, தொடர்ச்சியான எண்கள் தானே, அடுத்தடுத்த எண்கள்னு அர்த்தம். அப்போ இங்கே என்னது 21 வரும், 22 வரும், இங்கே 23ன்னு வரும். இங்கே பாருங்கள், அப்போ 19 18 17ன்னு வரும். இப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, பெரிய எண்ணு தானே கேட்டாங்க. அப்போ 23 தான் ஆன்சர். சின்ன எண்ணுனா 17, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இந்த லாஜிக்கை பிடிச்சிங்க, எல்லா கணக்கும் யூஸ் ஆகும். அடுத்தது 10 எண்களின் சராசரி 23. ஒவ்வொரு எண்ணையும் 4ஆல் கூட்டினால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்? புரியுதுங்களா? அதாவது 10 எண்களுடைய சராசரி 23. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்பரையும் கொடுத்துட்டாங்க சராசரியும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 23 × 10 பெருக்கிங்கன்னா என்ன வருது, 230 வந்துருச்சா? அப்போ ஒவ்வொரு எண்ணுடையும் 4ஆல் கூட்டினால் புதிய சராசரி என்னவாக இருக்கும்? அப்போ நீங்கள் இது என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு இந்த 23ல் ஒவ்வொரு எண்ணையும் 4ஆல் கூட்டுறதுக்கு பதிலாக டைரெக்டாக சராசரி கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், 4ஆல் கூட்டிடலாம். இப்போ சராசரி எவ்வளோ, 23 + 4. அப்போ கூட்டினா என்ன வருது, 27. அப்போ 27 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ ஒவ்வொரு எண்ணு கூடயும் போய் 4 கூட்டுறதுக்கும் சராசரியை கூட 4 கூட்டுறதுக்கும் ஒன்று தான். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ 4 நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 4 எண்களின் சராசரி 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 4 எண்களின் சராசரி 10. ஒவ்வொரு எண்ணு கூடயும் இப்போ 4 கூட்ட சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு எண்ணு கூடயும் 4 கூட்டினா இப்போ ஒவ்வொரு எண்ணு கூடயும் நான் 4 கூட்டிக்கினே போனேன்னு வச்சிங்களேன், எவ்வளோ சேரும்? இப்போ 40. அப்போ ஒவ்வொரு எண்ணுடையும் 4 கூட்டினான்னது நாங்கன்னா 16 சேருமா? 16 சேர்ந்தால் எவ்வளோ வரும்? 16 சேர்ந்தால் 56 வருமா? இப்போ 4ஆல் அடிங்க பார்ப்போம். 1 நாங்க 4, மீதி 1, நாங்க 14 சராசரி வருதா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நீ டைரெக்டாக சராசரி எவ்வளோ, 10 ஆச்சா? அப்போ 10 கூட 4 கூட்டினாலே அந்த ஆன்சர் வரும் தானே? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இப்போ 10 எண்களின் சராசரி 23ன்னு கொடுத்தாங்க. அப்போ இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும், 23 × 10 230. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு எண்ணு கூட 4ஆல் கூட்டுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு எண்ணுனா மொத்தம் 10 எண்ணு இருக்குது. அப்போ 10 எண்ணு கூட 4ஆல் கூட்டணுன்னா என்ன பண்ணுவோம், 40 வரும். ஒரு எண்ணு கூட 4ன்னா அப்போ 10 எண்ணு கூட 40 வரும், 270 வருமா? அதை திரும்ப 10ஆல் அடிக்கணும். அடிச்சிங்கன்னா என்னது 27 வருதா? அதை போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இது மாதிரி ஒவ்வொரு எண்ணு கூடியும் கூட்டுறதுக்கு பதிலாக நம்ம மொத்த சராசரி கூடியே அந்த எண்ணை கூட்டிடலாம். கூட்டினீங்கன்னா என்ன வரும், 27 ஆன்சர். இதுதான் ஆன்சர். அடுத்தது 63வது கொஸ்டின் பாருங்கள். 50 எண்களின் சராசரி 20, 37 மற்றும் 43 ஆகிய 2 எண்கள் நிராகரிக்கப்பட்டால் மீதமுள்ள எண்களின் சராசரியை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மொத்தம் எத்தனை எண்ணு, நம்பரையும் கொடுத்துட்டாங்க சராசரியும் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன், பெருக்க சொன்னேன். மொத்த எண்கள் 50, சராசரி 20. பெருக்குனா எவ்வளோ வருது, 2 10, 2 0 சேர்த்தா 1000. அப்போ பெருக்குனா 1000 வருது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 37யும் 43யும் கழிச்சிட்டாங்க, நிராகரிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வருது, 7 3 10, மீதி 1 5 70 வருது. அப்போ மொத்த மதிப்பு எவ்வளோ, 1000. 1000ல் 70 கழிச்சிங்கன்னா என்ன வரும், ஏன்னா நிராகரிச்சிட்டாங்கல்ல. அப்போ அந்த வேல்யூ நம்ம கழிக்கணும். கழிச்சிட்டா என்ன வரும், 0 10 8 போச்சுன்னா 2, மீதி 9, 920. இப்போ இந்த 920ன்றது 48 நம்பருடைய வேல்யூ. ஏன்னா நம்ம 2 எண்ணை கழிச்சிட்டோம். அப்போ 920/48, 48உடைய வேல்யூவை தான் நம்ம இப்போ கழிக்கிறோம். இப்போ 48 எப்படி கழிக்கலாம்னா ஈஸியாக 2ஆல் அடிக்கலாம்ல. 2ஆல் அடிச்சிங்கன்னா 2 2 4, 4 2 8, 4 2 8, மீதி 1 6 2 12, 460. இதை 4ஆல் அடிக்கலாம். 5 4 20, 6 4 24, 1 4 4, 1 4, மீதி 2 5 4 20. டைரெக்டாக 6ஆல் அடிங்க பார்ப்போம். 1 6 6,
6 மீதி என்னது 5 6 36 7 42 9 54 மீதி அப்போ 1 வரும். அப்போ 0 சேர்த்திங்கன்னா 1 6 கிடைக்குமா? அப்போ என்னது 19.1 எங்கே இருக்குது? இதை இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். அப்போ அடிச்சுன்னு போனால் நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரும். அப்போ என்னது 19.17 அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சராசரி கொடுத்துட்டாங்களோ நம்பரையும் சராசரி கொடுத்தா மொதல் வேலையை நம்ம பெருக்கணும். அவங்க எதை நீக்க சொல்கிறாங்களோ அதை கூட்டி நம்ம கழிச்சிடணும். கழிச்சிட்டா அப்போ 2 எண்ணு போயிடுச்சு. அப்போ எண்கள்லையும் நம்ம 2 கழிச்சிடணும். இப்போ இதெல்லாம் கழிச்சா மொத்த சராசரி வரப்போகுது. அடுத்தது 64வது கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, இது மாதிரி தான் கேட்பாங்க. 3 சிறுவர்களின் சராசரி வயது 15 ஆண்டுகள் மற்றும் அவர்களின் வயது 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளது. இளைய பையனின் வயது என்ன? அது 3 சிறுவர்களின் சராசரி வயது 15, அவர்களின் வயது கொடுத்துருக்குறாங்க பாரு 3:5:7 அப்படின்னு. அப்போ 3 சிறுவர்களின் சராசரி வயது 15னா என்ன சொல்லணும்? அப்படியே 15 × 3 பெருக்கணும். ஏன்னா நம்பரையும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்க. பெருக்கினா என்ன வரும்? 45 வருமா? இந்த 45 தான் நாம் இப்போ அந்த பங்கீடில் கணக்க பண்ணோம். இந்த 45 இருக்குல்ல, இந்த 45 தான் இந்த விகிதத்தில் நம்ம பிரிக்க போகிறோம். மொத்தம் எவ்வளோ விகிதம் பாருங்கள், 3:5:7. அப்படின்னா என்னது? கூட்டுங்க பார்ப்போம். 7 7 3 10 10 5 15 அவ்வளோதான். மொத்தம் 15. அப்போ இதை அடிங்க பார்ப்போம். 1 5 15 3. அப்போ ஒரு பங்குன்றது என்னது? 3. நம்மளுக்கு மொத்தம் 15 பங்கு இருக்குது. அதில் ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்? இளைய பையனுடைய வயது கேட்குறாங்க. அப்போ சின்ன வயது எது? 3 தான். அப்போ 3 × 3 பெருக்கினீங்கன்னா என்ன வருது? 9. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இது ஒன்றும் கிடையாது. அதாவது 3 சிறுவர்களுடைய சராசரி வயது கொடுத்துட்டாங்க, அவர்களுடைய வயது விகிதமும் கொடுத்துட்டாங்க. அப்போ சின்ன வயசோட கேட்குறாங்கன்னா மொத்தம் 3 பேர், சராசரி வயது 15. அப்போ நம்பரையும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொன்னேன்? பெருக்க சொன்னேன். அப்போ 15 × 3 பெருக்கினா என்ன வருது? 45ன்னு வருதா? இது மொத்தமான வயது, எல்லா வயதையும் சேர்த்து மொத்தமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அவர்களுடைய வயது விகிதம் கொடுத்துருக்குறாங்க 3:5:7ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மொத்தமாக வயது விகிதம் இப்படி இருக்குது. மொத்த வயதும் நமக்கு தெரியும். அப்போ இதில் ஒவ்வொரு வயதும் நம்ம பிரித்தா வந்துடும். அப்போ என்ன பண்ணோம்? இதை 3ஐயும் கூட்டணும். 7 3 10 15 15. அப்போ மொத்தமாக 45 வயசு. அதில் 15 வயசு எனக்கு இப்போ விகிதத்தில் வேணும். மொத்தம் 15 பங்கு இருக்குது. அப்போ அடித்தா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோன்னு தெரியணும். பிரித்தா 3. அப்போ ஒரு பங்குன்றது 3. அப்போ 3 பங்கு எவ்வளோ, 5 பங்கு எவ்வளோ, 7 பங்கு எவ்வளோ, அவ்வளோதான். இப்போ போட்டிங்கன்னா என்னது? அப்போ 3 பங்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 × 3 9, 5 × 3 5 3 15, 7 × 3 7 3 21. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 45 இந்த விகிதத்தில் பிரிச்சிட்டோமா? இதுதான் ஆன்சர். அதுக்கடுத்தது 65வது கொஷின் பாருங்கள். 7 சிறுவர்கள் கொண்ட குழுவின் சராசரி எடை 56 கிலோ. அவர்களில் 6 பேரின் தனிப்பட்ட எடைகள் கிலோவில் கொடுத்துருக்குறாங்க. 52 57 55 60 59 மற்றும் 55. அப்போ 7வது சிறுவனின் எடையை கண்டறியவும். அப்போ 7 சிறுவர்களுடைய கொண்ட சராசரி எடை கொடுத்துட்டாங்க 56 கிலோ. மொத்தம் எவ்வளோ? 7 பேர். அவங்களுடைய சராசரி எடை எவ்வளோ? 56. அப்போ 56 × 7 இதுதானே ஃபஸ்ட்டு பண்ணணும். 56 × 7 இதை பெருக்கினீங்கன்னா என்ன வருது? 6 6 36 7 6 42க்கு 2 மீதி 4 7 35 35 4 39 392 வந்துருச்சா? இப்போ இதில் அவங்களுடைய 6 பேரின் தனிப்பட்ட எடையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ 7வது சிறுவனுடைய எடையை கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டி இதை கழிச்சு ஆன்சர் வந்துடும் தானே? புரியுதுங்களா? மொத்தம் 7 பேருடைய மொத்த எடையும் நம்மளுக்கு தெரியுது. அப்போ 6 பேருடைய தனிப்பட்ட எடையை கொடுத்துட்டாங்க. அப்போ 7வது அப்போ 6 பேருக்கான தனிப்பட்ட எடையை கூட்டினா இதில் நம்ம கழிச்சிட்டா ஆன்சர் வரும் தானே? இப்போ பாருங்களேன் என்ன கொடுத்துக்கிறாங்க? 52 57 55 60 59 55ன்னு கொடுத்துட்டாங்களே. 2 4 6 நம்பர் இருக்கா? அது அப்படியே கூட்டுங்க பார்ப்போம். 5 9 14 14 19 20 19 21 28க்கு 8 மீதி 2 5 10 5 20 25 31 33 338. அப்போ 338 கழிங்க பார்ப்போம். கழிச்சிட்டிங்கன்னா வந்துடும் தானே? 12
12 8 போயிடுச்சுன்னா மீதி 4. அப்போ 8 8ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 5 54. ஆன்சர் வந்துருச்சா? ஒன்றும் கிடையாது. அவங்க சராசரியும் கொடுத்துட்டாங்க, எடையும் கொடுத்துட்டாங்க. அப்போ பையனையும் கொடுத்துட்டாங்க, சராசரியும் கொடுத்துட்டாங்க, மொத்த சராசரியும். முதல்ல அதை பெருக்கணும். பெருக்கி நம்மளுக்கு மொத்த எடை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற சராசரி 6 பேருடைய எடையை நம்ம கூட்டி அந்த மொத்த எடையில் கழிச்சிட்டா நம்மளுக்கு அந்த லாஸ்ட் பையனுடைய எடை வந்துடும் தானே. அதுக்கு அடுத்தது 66வது கணக்கு பாருங்கள். 25 எண்களின் சராசரி 36. முதல் 13 எண்களின் சராசரி 32ஆகவும் கடைசி 13 எண்களின் சராசரி 39ஆகவும் இருந்தால் 13வது எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? 25 எண்களுடைய சராசரியை கொடுத்துட்டாங்க. அப்போ இதான் மொத்தமாக இருக்கிற அந்த மதிப்பு. அதில் ஃபஸ்ட்டு 13 கொடுத்துருக்குறாங்க, கடைசி 13 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கூட்டினா 26 வருது. இப்போ இந்த நம்ம ஒன்றும் கிடையாது, இதை கண்டுபிடிச்சது. அடுத்தது இதையும் பெருக்கி, அடுத்தது இதையும் பெருக்கி கூட்டி இந்த மொத்த சராசரி கூட கழிச்சா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பரு அந்த 13வது நம்பருக்கு கிடச்சிரும் தானே. இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 25 எண்களின் சராசரி 36. ஃபஸ்ட்டு அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 36 × 25 பெருக்கினீங்கன்னா என்ன வருது? பெருக்கினீங்கன்னா 900 வரும். ஓகே, 900மா? அதுக்கு அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு 13 எண்களின் சராசரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை பெருக்குங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு 13 எண்களின் சராசரி 32. அப்போ 32 × 13 பெருக்கினீங்கன்னா 2 6 3 9 2 3 பெருக்கினீங்கன்னா என்ன வருது? 6 9 10 11க்கு 1 மீதி 416 வருது. இது வந்து ஃபஸ்ட்டு 13. ஓகே, 416. அடுத்த 13 பாருங்கள். அதோடைய சராசரி எவ்வளோ? 39. அப்போ 39 × 13 பெருக்குங்க. 9 3 27க்கு 7 மீதி 2 3 9 9 2 11 9 3 அப்படியே கூட்டுங்க. 7 10க்கு 0 மீதி 1 4 5 507. இப்போ 507 அப்படிங்களா? இது 2வது 13. அப்போ அங்கே என்ன சொல்லிட்டாங்க? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 13. ஏன்னா இதுலேயும் 13 இருக்குது, இதுலேயும் 13 இருக்குது, மொத்தம் 26. ஆனால் நம்ம மொத்த எண்களே என்ன தான்? 25. அப்போ 416ம் 507யும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் வருமா? அப்போ 6 13க்கு 3 மீதி 1 2 5 4 9 923. அப்போ மொத்தம் எவ்வளோ? 25 எண்களுடைய மதிப்பே 900 தான். ஆனால் இப்போ 26 மதிப்பு இருக்குது. அது ஃபஸ்ட்டு 13 செகண்ட் மதிப்பு. அதை கூட்டினா என்னது? 923 வருது. கழிச்சா 23. அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? அந்த 13வது நம்பருடைய ஆன்சர் வந்துருச்சா? அப்போ 23. இதாங்க ஆன்சர். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தெரியணும். அப்படி தெரியலையா ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லியுமே பண்ணணும். இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா வாய்ப்பாடை நல்லா தெரியும். வாய்ப்பாடை நல்லா படிங்க. 67வது கொஸ்டின் பாருங்கள். 1 முதல் 67 வரையிலான இயல் எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 1 முதல் 67 வரையிலான இயல் எண்களின் சராசரி. அப்போ ஒன்றும் கிடையாதுங்க. முதல் n இயல் எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டால் என்ன தான் ஃபார்முலா? n+1/2 இதுதான் ஃபார்முலா. இப்போ எது வரைக்கும் கொடுத்துறாங்களோ அதான் n. 1 முதல் 1000ன்னா 1000 தான் n. இப்போ 67 வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 67 தான் n. அப்போ 67 + 1/2 அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 68. 68/2 அடித்தா 34. இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிள். நல்லா போட்டிருப்பீங்க. ஆனால் n+1/2 அது தெரியணும். அடுத்தது 68வது கொஸ்டின் பாருங்கள். 10 எண்களின் கூட்டுத்தொகை 550. அவற்றின் சராசரி எண்ணை கண்டறியவும். அவங்க என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? அதாவது ஃபஸ்ட்டு வந்து சராசரியை கொடுத்துருவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க அப்போ என்ன சொல்லிட்டாங்க? 10 எண்களின் கூட்டுத்தொகை மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. 10 எண்களுடைய கூட்டுத்தொகை எவ்வளோ? 550. அதோட சராசரி கேட்குறாங்க. டிவைட் பை 10 அவ்வளோதான். அடித்தா என்ன வரும்? 55. அப்போ தான் சராசரி. சிம்பிள். அதாவது கேள்வியை புரிஞ்சுக்கணும். 10 எண்களின் கூட்டுத்தொகை 550ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த மதிப்பையும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ சராசரி தானே கேட்குறாங்க. மொத்தம் பை எண்ணிக்கை அதை போட்டு அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்தது 69வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எண்களின் தொகுப்பின் சராசரியை கண்டறியவும். அப்போ 65 85 70 90 105. இப்போ இது என்னது? சராசரி பேசிக்னாலே இதாங்க. இந்த கணக்கு தான் சராசரி பேசிக். இப்போ என்ன பண்ணுவோம்? டோட்டல் நம்பர்ஸ் பை எத்தனை கவுண்டிங் நம்பர்
அதை கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு சராசரி வரும். டோட்டல் நம்பர் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 5 நம்பர் இருக்கா? அப்போ மொத்தம் 5 நம்பர். இதெல்லாம் கூட்டுங்க பார்ப்போம். 65 + 85 + 70 + 90 + 105 இதெல்லாம் கூட்டி நம்ம அடிச்சோன்னா ஆன்சர் வரும். கூட்டுங்க பார்ப்போம். கூட்டினது 60 60 80 140 140 70 210 210 90 300 300 ஒரு 100 400. இப்போ 400 வந்திருக்கா? இப்போ அடுத்த நம்பர் எல்லாத்துக்கும் கூத்துங்க. 5 10 15 அப்போ மொத்தம் எவ்வளோ? 415 இருக்குது. அப்போ 415/5 அடித்தா என்ன வரும்? 8 5 40 மீதி 1 3 5 5 83 ஆன்சர். புரியுதுங்களா? அவ்வளோதான். கூட்டுறதுல ஒரு மெத்தட் இருக்குங்க, ஒன்றும் கிடையாது. இப்போ 65ன்றதை 60ன்னு முழுசாக எடுத்துக்கணும், 85ன்றது 70ன்னு எடுத்துக்கணும். மொத்த முழு நம்பரையும் ஒரு லைனாக கூட்டின்னு வரணும். அடுத்தது சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிற அந்த நம்பரை கூட்டிக்கணும். கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஆனந்த் தனது வருமானத்தில் 20% உணவிற்காகவும் 30% வீட்டு வாடகைக்காகவும் மற்றும் 25% உடைக்காகவும் செலவிடுகிறார். அவரின் சேமிப்பு 750 எனில் அவருடைய வருமானம் எவ்வளோ? அப்போ என்னது? சேமிப்பு 750 சேவிங்ஸு. ஆனால் தனது வருமானத்தில் 20% உணவு, 30% வீட்டு வாடகை, 25% உடைக்காகவும் செலவிடுகிறார். அவருடைய சேமிப்பு வந்து 750. அப்போ சேமிப்பு இந்த பர்சன்டேஜெல்லாம் பாருங்களா, 20 30 50 50 + ஒரு 25 75. அப்போ மொத்தம் 75 வந்து செலவு பண்ணுறாரு. சேமிப்பு மீது என்னது? அந்த 25% தான் 750 அவருக்கு இருக்குது. நான் அப்போ தான் சேமிப்பு கண்டுபிடிச்சிட்டேன்ல. எப்படின்னா, மேலே அவர் என்னது 20% உணவு, 30% வீட்டு வாடகை, 25% உடை, அப்போ 50 75. அப்போ 25% அந்த 750. அப்போ 100% எவ்வளோ? இதாங்க கேள்வி. இதை நான் போட்டால் எனக்கு ஆன்சர் வந்துடும் தானே? அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 25 100 750 × 100/25 அடிக்கலாமா? அடித்தா என்னது? 4 வருமா? 4 வரும். இப்போ பாருங்கள், 20க்கு 0 மீதி 2 4 28 28 2 30 1 0 சேர்த்துங்க 3000 ஆன்சர் வந்துருச்சா? அப்போ ஆன்சர் 3000. ஸோ சிம்பிள், ஒன்றும் கிடையாது. அந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும். அப்போ 20% 30% 25% தனித்தனியாக செலவு பண்ணுறாரு மொத்தம். அப்போ இதெல்லாம் செலவு. சேவிங் வந்து 750 ரூபா. அப்போ இந்த செலவெல்லாம் நம்ம கூட்டி அப்போ மீதி 25% தான் 750 நமக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ 100% எவ்வளோன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பழ வியாபாரி அவரிடம் இருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். 420 ஆப்பிள்களை விற்பனை செய்யவில்லை. அவரிடம் மொத்தம் எவ்வளவு ஆப்பிள்கள் இருந்தன அப்படின்னு கேட்குறான். ஒரு பழ வியாபாரி அவர்கிட்ட இருந்த ஆப்பிள்களில் 40% விற்கிறார். 40% விற்கிறாரு. ஆனால் 420 ஆப்பிள் வந்து விற்பனை செய்யவில்லை. அப்போ 40% விற்றுட்டாரு அப்படின்னா அந்த 60% விற்கலை. அந்த 60% தான் 420. புரியுதுங்களா? அந்த 60% தான் 420. அப்போ 100% எவ்வளோ? இதாங்க கணக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும் தானே? இதான் கணக்கே, ஒன்றும் கிடையாது. அவர் 40% விற்றாருன்னா அப்போ 60% விற்கலை. பர்சன்டேஜ்னாலே 100 தானே? இப்போ 100. அப்போ 100 எவ்வளோ கண்டுபிடிங்க? அப்போ 100 × 420/60. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலா? இப்போ என்னது? 1 6 6 6 36 7 42. இது 100 7 பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வருது? 700. அப்போ மொத்தம் எவ்வளோ? 700 பழம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா?